ஆஹா, இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படி இருங்கோ, அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு கொப்பம் கீரானே இளநி தலையா, அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசை கூட புட்டுக்குவான் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்கானே 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது? சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோச்சுக்காதுமே, நிலைமை சொன்னேன். தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம், அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாதான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடுன்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது? அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சாவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கேளுமா, சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கின்னு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. மாமா மாமா, என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய. அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையை நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கினே அப்பால பாரு. என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போட்டுருக்கேன். ஓ, என்ன முடங்கி நிக்கிற? போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா, என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம். பத்திரம். தேங்க்ஸ்பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்குதாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குதுன்னு என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானலாம் 50 ஏக்கரானலாம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில் வர மாதிரியே பழையாமலாம் வந்துடும். அப்புறம் என்ன பாப்போமே. செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடுறாங்க. குதிரை வண்டி ஓட்ட தெரியாது. குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, குடிக்கிட்டு போகுது. ஐயோ, கடிவாளம் போகுதியா, காப்பாத்துங்க.
காப்பாத்துங்க 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 வீட்டு மேல உயிர் போடுறீங்க பல ஞாபகம் வந்து ஐயோ காப்பாத்துங்க வண்டி ஓட தெரியாது காப்பாத்துங்க 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 ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ அப்பா டைம் ஆகிறது. ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க வண்டி நிக்கிறது போய் வாரும். ஏண்டா அம்பி, 2 ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சம்பழம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேள்றா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவசத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து வாய் பாரு போய். என்னது ஜோக்கா? ஏறி உட்காராதீங்க. சொன்ன கேளுங்கய்யா, சொன்ன கேளுங்கய்யா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். போட்டுமா அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பல சாமியை வர சொல்லியிருக்கேன். அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனையும் என்ன கூட்டு வந்தீங்க? சாமி ஒரு வாரமா புத்தி வேதனைக்கு போய் கிடக்குறா, கொஞ்சம் இல்லன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க சாமி. ஓம் மகாளி ஓம் மேரி காளி ஓம் ரீம் ஜிம் ஓம் ரீம் காளி மகாளி ஜெய் மகாளி மகாளி மேரி மகாளி கருமாளி மாரியா. சாமி, எங்க சேகருக்கு என்ன ஆச்சு? கொல்லி மேல கருப்பா அவர் மேல இருக்கிறாரு. அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொருத்தர் இருந்திருக்கணும். என்ன மாட்ட விட்டுட்டு அந்த இடியட் ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால கடப்பாரு என்னங்கண்ணே, நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். எங்கிருந்தோ ஒரு தாடிக்கார வந்து நம்ம தலைவரை தட்டி செல்லா காசாக்கி விட்டானே. போற போக்க பார்த்தா பிறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவரை மதிக்காது போல் இருக்குன்னு. அண்ணே, இப்ப வயித்த பசிக்குது, கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது, என்னன்னே பண்றது? பேசாம இருடா, நம்ம மொட்டை கடை இருக்குல்ல, அவனை போய் மொட்டை அடிச்சிருவா வா. இந்தாங்கடா கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கீங்க. பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க வேற பசி கண்ணை மறைக்குது. பழம் என்ன விலைங்க? உங்களுக்காக நான் விலை ஜாஸ்தியா சொல்ல போறேன். எல்லாருக்கும் 4 நான் கொடுக்குறேன், உங்களுக்காக 4 ரூபாய்க்கு தரேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் விலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. பழம் என்ன விலைண்ணே? 4 நானே. 4 நாவா? தார் என்ன விலைன்னு கேட்டேன். 25 ரூபாண்ணே. 20 ரூபா வச்சுங்கண்ணே. உங்க வீட்டுல என்னென்ன விசேஷம்? உடம்பு தேரலன்னு டாக்டர் கிட்ட போனேன். ஒரு தாறு பழத்தை ஒன்னா சாப்பிட சொன்னாரு. சைனாவுல சியா முய்யான்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு? தோல்லதான் அதிக சத்து இருக்கு, பக்கத்துல சத்தே இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேப்பர் பாக்கலையா? பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு. நான் என்ன இழுச்ச வாங்கினா இல்ல கேளையினா? பழம் கொடுத்து பழத்தை நான் வாங்கி பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேணா நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துடு. எதுக்குங்க எவ்வளவு பணம்? 2 உள்ளங்களை சேர்த்து வைக்கத்தான். 2 உள்ளங்கள்னா? மகாவையும் ரவியையும் தான். இந்த லெட்டரை எப்படியாவது மகா கிட்ட சேர்த்து மகாவை ரவி வீட்டுக்கு வர வச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். தம்பி, நாங்க செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போனாலும் கர்மம் தீராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ரவி வீட்டுக்கு போறதுக்குள்ள மகா அங்க இருப்பா. ஏய் பணமா கொடுறா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க போ. வாடா. என்னடா? ஆடு நனைஞ்சு போச்சுன்னா ஓனாக்கி கொண்டாட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதை நிரூபிச்சுட்டான். என்னடா கட்டியார் மகன் வந்ததுல இருந்து நீங்க செல்லா காசு ஆயிட்டீங்கன்னு ஊர் பூரா தண்டா போடுறான். நீங்க உட்காருங்க உட்காருங்க. இவன் சுண்டக்கா பையன். இவனை நீங்க அடிக்கலாமா?
உங்க பொண்ணான கை புண்ணாக கூடாது. இவன் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தலைவரை தண்டரா போடுவியா? அடிக்க அவரை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? அவரை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? அவர் உப்பு தின்று இருக்கா நான் ஏன் சொல்லுவியா? விஷயம் இருக்கு தலைவரே, அடிச்சது போதுமா? சரி விடுப்பா, அவன் கடப்பார உடஞ்சிருப்பா. அப்ப வந்த வேலை முடிஞ்சு போச்சு, கலத்துங்களா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? அவனை உங்க முன்னாடி அடிக்கணும்னு நினைச்சேன், அடிச்ச முடிஞ்சு போச்சு. வத்துங்களா? நானும் வரட்டுமா? வாடா, என்னடா பேச்சு? சரி போங்கடா. மூளை கட்டவனே. சந்து வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட் சந்துக்கு போனாலும் சத்தாம்பா, அதுக்கு பக்கத்து சந்துக்கு போனாலும் சத்தாம்பா. ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தாம்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய். அத்தை கொடுத்துன்னு ஏறி குந்திக்கா. என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்துக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய். ஏம்பா நீங்க யாராவது வரீங்களா? பேமானி என்ன பேசுற? யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்ட நடைய கட்ட கிட்ட வராத, குதிரை கடிச்சு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. அண்ணே என்னடா நான் வண்டியை கழுவிட்டு வரேன். டேய், வண்டியை கழுவிக்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை கழுவிக்கா. டேய் பெருமாள, நீ இங்கேயே குந்திக்கினீர, நான் போய் குதிரையை கழுவிக்கின்னு வரேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? ஆமாங்கப்பா. உலகத்துல அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன யூனியன் பயமா? அதெல்லாம் ஸ்டாண்ட்ல தான். ஸ்டாண்ட் அவுட் தானா, யூனியன் எல்லாம் கிடையாது. 2 ரூபா கொடுங்க, நீங்க ஏறுங்க. சரி சரி போலாமே. முன்னாடி வாமா, வா. யோ சின்னச்சாமி, நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவின்னு வரேன். போறவங்க எல்லாம் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வருது, இறங்கியா. இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? குதிமா. யோ குதியா. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். ஐயோ ஓடிக்காத. ஏசியே மயிக்கிறான். ஒருவேளை மை வச்சிருப்பானோ? மையாவது மண்ணாங்கட்டியாவது சுமாரா. நான் உன் சித்தப்பண்டா, அதனாலதான் இந்த மரியாதை. ஏன் பெருமாளு, உன் மச்சான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை ஜவுளி கடையில சேர்த்தியே ஏன் வேலையை விட்டு வந்துட்டான்? துணி கடையில துணியை அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? வேற என்ன பண்ண? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க, மீட்டருக்கு மேல என்ன குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறான். முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆக்கிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா 3 பேரும் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா, உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும். நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான், அப்ப நீ அள்ளி திங்கிற. விவரம் புரியாம பேசாதீங்க, கொள்ளுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்தேன். அப்படியா? தேடுறா. இதுவும் குதிரை தூண்டுறதான், இதுக்கு உப்புக்கு தான் பாரு. இது புல்லுன்னு நாய குதிரைய இழைச்சுக்கினே நீ ஏன் உப்புக்கிட்டு வரனா இப்ப புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன, குதிரையை அவுத்து விட்டு உன்னை வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். கேட்கறத நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கார இருமல, அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருமே தான் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வாரம் கட்டி விட்டியா? அவங்ககிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. ஏய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன்.
உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. எத்தனை நாளைக்கு அந்த வாயில்லா பிராணி நம்பி வாடுறத? வச்சா சரி. என்ன இவன் தின்றுவான். இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புக்கு இது. நண்பர்களால் கடன் தொல்லை. என்னங்கடா ஒரு 10 ரூபா கொடுங்க. என்னதுக்கு? சேகரா, 2 வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழ போகுதாம். அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா. சவாரி கிடைக்கலப்பா. ஆமாண்ணே, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டு ஞாபகம் போடுறாங்க. பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஆள் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்தை மறிச்சு பயம் காட்டுங்க. நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு. எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்கா உள்ள பூந்து உங்களை வீடு கட்டினாத்தான் அவன் என்ன லவ் பண்ணுவான். ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. நில்லு. எங்க போற? அத கேட்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. யோ, என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, இது வேற விஷயம். போயா. கொஞ்சம் இருமா, எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்டா உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு 2 தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க. அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கினேன். அப்ப மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி தட்டுறதையா? உங்ககிட்ட 10 கேட்டேன், அந்த பொண்ணு 5 கொடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பால கொடுக்குறேன். எத்தனையோ குதிரை வண்டியில ஏறி இருக்கேன், நைனா இல்லாம தனியாவும் போயிருக்கேன். கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டிக்காரனையும் பார்த்து மயங்கினதில்ல. வரே வா, பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது வைராக்கியம் பூச்சது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே, மாரியாத்தாவோட மகிமை. பாத்தியாடா, நம்மள வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகிமையா எகஜால புரட்டண்டா இவன். என் கண்ணான கண்ணு, என் பொண்ணான பொண்ணு, மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே, அப்போ என்ன பத்தி இன்னாம நினைச்ச? குதிரை வண்டிக்காரன் நினைச்சேன். இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா. என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு கூட பிறந்த யாரா இருக்கிறாங்களா? இல்ல, நான் தனியா தான் பிறந்தேன். ஒரே பொண்ணு, 50 ஏக்கர் நிலம், அப்ப இருமல் அல்பாயுசு, ஒரு தட்டு தட்டிட்டு ஊர் பூரா சுத்திரலாம். உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கிறானா? இருக்காங்க. கீரனா? ஆமா, என் மாமா மகன் பிறந்து 10 மாசம் ஆச்சு. என் விதிய பாத்தியா? 10 மாசம் குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன். அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானுல பேமானிங்க, அவனிட நம்பாதமே. ஏ, கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியாக்கிற தள்ளிக்கிட்டு போலான்னு பாக்குறானுங்க. பொறிக்கு பசங்க, மொல்ல மாதிரி பசங்க, சோமாரிங்க, கஸ்மாலங்க, கைராத்துங்க. சரி, வண்டியில ஏறி குந்திக்க, ஊட்டாண்ட கொண்டு விட்டுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரட்டுமா? வாமே ஏமா, வாமே வாமே. வரேன். பாய் பாய். வாங்கடா, எங்க இருந்து வந்துக்கிறீங்க? ஆயிட்டு வந்து வரோம். எதுக்கு? டேய், நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த பொண்ணுகிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்ட. டேய், கோவிச்சுக்காதீங்கடா. இப்ப நாடு இருக்கிற அமைப்பு படி ஒரு 4 பேரை டபாய்ச்சு ஒரு 5-6 பேரை டாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான் காதல பிறக்குதுமா. நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பாடிச்சு போடன்னு பாக்குறியா? டேய், இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்குடா காயறது? அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு, அப்புறம் பாருமா. உனக்கு 50 ஏக்கரா வந்துரும், எங்களுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுன்னு ஓடிக்க. குட் மார்னிங் பா. பாப்பா, குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன். எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, உள்ள முந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ, உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க கூந்துறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கள்ளு, சாராயம், பிராண்டி, பிஸ்கி எல்லாம் அடிப்பான்.
நான் நல்லவன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா. வேணாம்பா, நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? அம்மா காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா. அப்பா தண்ணி அவர் கொடுங்க. நீயே கொடுமா. என்னது வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? கொடை கொண்டாமா. சாரிப்பா, தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். ஏம்பா, உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா. என் சொந்தக்காரங்கள எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்ல மாறி, முடிச்சவைக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரெல்லாம் அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்கெல்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, இது கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடிகளுக்கெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளைய அண்ணனை பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்கப்பா. நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன். இந்தப்பா என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீயும் சொல்ற.